300க்கும் 500க்கும் இடையே 11ஆல் மீதியின்றி வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. ஃபஸ்ட் நம்ம இந்த 300ஐ விட பெரிய எண் 11ஆல் வகுபடும் எண் எதுன்னு பார்க்கலாம். அது 308. இதுதான் முதல் நம்பர். அதே மாதிரி 500ஐ விட சிறிய எண் எந்த எண் 11ஆல் மீதியின்றி வகுபடும்னு பார்ப்போம். 495. அப்போது 300க்கும் 500க்கும் இடையே 11ஆல் வகுபடக்கூடிய முதல் எண் 308. 11ஆல் வகுபடக்கூடிய கடைசி எண் 495. இதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் 11ஆல் வகுபடணும்னா இந்த நம்பரோட 11 கூட்டினா போதும். 319. அடுத்த எண் என்னவாக இருக்குன்னா, இந்த 319ன்ற நம்பரோட ஒரு 11 கூட்டினோன்னா 330 கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணிக்குவோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கூடுதல். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு அப்படின்றது 308 முதல் உறுப்பு, அதாவது ஏ. கடைசி உறுப்பு எல் அப்படிங்கிறது என்னென்னா 495 எல். பொது வித்தியாசம். இப்போ இதில் எந்த உறுப்பை எடுத்துக்கிட்டோனாலும், அடுத்தடுத்த உறுப்புகள் எது எடுத்துக்கிட்டோனாலும் அது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்னா டி 11 இருக்கும். பொது வித்தியாசம் 11 இருக்கும். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. இதில் ஏங்கிறது முதல் உறுப்பு, எல்ங்கிறது கடைசி உறுப்பு. இந்த எண் அப்படின்றது உறுப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை உறுப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஃபார்முலா இருக்குது, n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு ஃபார்முலாவில் போட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை எஸ்என் ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். n ஈக்குவல் டு எல். எல்ங்கிறது லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு 495 மைனஸ் ஏங்கிறது முதல் உறுப்பு 308 டிவைடட் பை டி 11 ப்ளஸ் 1. 495ஐயும் 308ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 187 கிடைக்குது. ஸோ அதை எப்படி எழுதிக்கிறலான்னா 187 பை 11 ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இதை இப்போ 11ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 111 is 11, 111 is 11, ரிமைனிங் 7. 7 11s are 77. என்ன கிடைக்கும் அப்படின்னா 17 + 1 = 18 கிடைக்கும். அதாவது எண் எத்தனை உறுப்புகள் இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில எத்தனை உறுப்புகள் இருக்கும்னா 18 உறுப்புகள் இருக்கும். = 18ங்கிறத எஸ்என் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ்என் = 18/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 308 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 495. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 2 is 2, 9 2s are 18. 9 into 308 + 495 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 803 கிடைக்கும். 803. 803ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 7227 கிடைக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.